5 வயதுக்குட்பட்ட 52.91 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமினை சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். இளம்பிள்ளை வாதத்தை ஒழிப்பதற்காக ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த முகாம் இன்று தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள், பள்ளிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் என மொத்தம் 43,051 மையங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னையில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுத்து பொம்மையை முதலமைச்சர் விஜய் பரிசாக வழங்கி சிறப்பித்தார். இன்று மாலை 5 மணி வரை இந்த முகாம்கள் செயல்பட உள்ளதால் 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள் தவறாமல் போலியோ சொட்டு மருந்து செலுத்த வேண்டும் என்று அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிகழ்வில் அமைச்சர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமனம் முதலமைச்சரின் தனிப்பட்ட முடிவு என்று கருத்து தெரிவித்துள்ள விசிக தலைவர் திருமாவளவன், தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி என்பது ஆட்சி நிர்வாகத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொறுப்பு இல்லாததால் முதலமைச்சர் தனக்கு நம்பிக்கைக்குரிய ஒருவரை நியமித்துள்ளார் என்றும் அது உட்கட்சி விவகாரம் என குறிப்பிட்டார். மேலும் ஆகஸ்ட் 17 அன்று விசிக்கு சார்பில் தமிழர் எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளதாக அறிவித்த திருமாவளவன், தூய்மை பணியாளர்கள் தனியார் மயமாக்கல் முயற்சியை கைவிட்டதற்காக தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்தார். மேலும் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை அரசின் வெளிப்படைத்தன்மையை காட்டுவதாகவும், மாநில அளவில் மட்டுமின்றி காந்தியின் கொள்கைப்படி தேசிய அளவிலான மதுவிலக்கு கொள்கையை கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தினார். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பில் அவருக்கு ஒரு தெளிவான பார்வை உண்டு. இந்த அரசும் உடனடியாக பொதுமக்கள் கூடும் இடங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று அறிவித்து ஒவ்வொன்றாக மூடி வருகிறது. படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், முற்றாக மது போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும், மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அந்த மாநாட்டில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றினோம். இந்த அரசின் கவனத்திற்கும் அதை கொண்டு செல்வோம். இது இந்தியா முழுவதும் உள்ள ஒரு பிரச்சனை. நெல்லையப்பர் கோயில் ஆணி பெருந்திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் திருக்கோயிலின் ஆணி திருவிழா சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட மற்றும் உயரத்தில் 3வது பெரிய தேர் என்ற பெருமை கொண்ட நெல்லையப்பர் திருத்தேரை அமைச்சர்கள் ரமேஷ் மற்றும் மதன்ராஜா ஆகியோர் வடம் பிடித்து தொடங்கி வைக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் நெல்லையப்பா மகாதேவா என முழக்கமிட்டு இழுத்தனர். இதையொட்டி 1200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டனர். திருவாரூர் நவீன அரிசி ஆலையில் ஆய்வின் போது சுகாதார குறைபாடு இருப்பதை கண்டறிந்த அமைச்சர் வெங்கட்ரமணன், அரசு துறைகள் அழுக்காகத்தான் இருக்குமா என அதிகாரிகளை கடிந்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவாரூர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நவீன அரிசி ஆலையில் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு நிலவிய சுகாதார குறைபாடுகள் மற்றும் இயந்திர பராமரிப்பு பணிகளை கண்டு அதிருப்தியடைந்த அமைச்சர், அரசு அனைத்து சலுகைகளையும் தந்தாலும் அரசு துறைகள் அழுக்காகத்தான் இருக்குமா என கேள்வி எழுப்பியதோடு, இயந்திரங்களை சரியாக பராமரிக்கவிட்டால் ஆலையை மூடிவிட்டு வேலையில்லாமல் வீடுகளில் உட்கார வேண்டியதுதான் என அதிகாரிகளை எச்சரித்தார். அரம்பக்குடி அருகே 4ஆம் வகுப்பு சிறுவன் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு குளத்துக்கரைகள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கருக்காக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவரின் 9 வயது மகன் திருமேனி என்கிற கருப்பன்றி நேற்று மாலையில் விளையாட சென்றவர் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் வீட்டின் அருகே தேடி பார்த்தபோது தண்ணீர் இல்லாத குளத்துக்கரையில் கழுத்து மற்றும் முகத்தில் காயங்களுடன் சிறுவன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். தகவலின் பேரில் அங்கு விரைந்த வடகாடு போலீசார், ஆலங்குடி டிஎஸ்பி மனோகரன், புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பு எஸ்பி மணிகண்டன் ஆகியோர் மோப்பநாய் உதவியுடன் சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வருவாய்த்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன், வருவாய்த்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் இதுவரை அத்துறையில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டதே இல்லை என தெரிவித்தார். மேலும் கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக இன்னும் 10 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதாகவும், மந்தை புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு மாற்று இடம் வழங்க திட்டங்கள் தயாராகி வருவதாகவும் தெரிவித்தார்.
பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பம் அளித்தது தொடர்பான ஆதாரத்தை அடுத்த செய்தியாளர் சந்திப்பில் நேரடியாக வெளியிடப் போவதாக குறிப்பிட்ட அமைச்சர் செங்கோட்டையன், முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த அரசு ஏழை எளிய மக்களுக்கான நல்ல திட்டங்களை படிப்படியாக நிறைவேற்றும் என உறுதியளித்தார். வருவாய்த்துறைங்கிறது நல்ல முறையில் செயல்படுத்தணும். என்ன பல திட்டங்களை கொண்டு வரும்போது உங்களுக்கு பார்த்தா அதே உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. மண்டை புறம்போக்கு என்பது ஒன்று, மேட்டல் புறம்போக்கு என்பது ஒன்று, குன்றுகள் சிறிய குன்றுகள் இருக்கின்ற இடம் ஒன்று, நீர்வழி புறம்போக்கு என்பது ஒன்று. இதெல்லாம் கோர்ட்ல டைரக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதற்கெல்லாம் மாற்று இடம் தர வேணும். 1+1 அது கொடுத்தீங்கன்னா எங்க இடத்துக்கு கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அதற்கெல்லாம் திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. விரைந்து அந்த மக்களுக்கு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று முதலமைச்சர் உத்தரவிட்டு இந்த தமிழ்நாட்டில் இந்த ஏழை எளிய மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு இந்த துறை முதலமைச்சர் உத்தரவோடு நிறைவேற்றார். திமுக தலைவர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் அரசியல் பழிவாங்கல் அல்ல என்று கருத்து தெரிவித்துள்ள எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி மக்கள் அவர்களை நிராகரித்து விட்டதாக விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேசிய காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி, தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கூட்டணியின் முதல் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரலாக ஒலிப்பேன் என கூறினார். மத்திய அரசு கொண்டுவரவுள்ள தொகுதி மறுவரையறை மற்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்களை தீவிரமாக எதிர்ப்போம் என்று குறிப்பிட்ட பிரவீன் சக்கரவர்த்தி, மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக காங்கிரசின் எதிர்ப்பை கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரிடம் நேரடியாக தெரிவித்துள்ளதாக கூறினார். மேலும் புதிய தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று 1 மாதமே ஆவதால் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட விவகாரங்களை சீரமைத்து கால அவகாசம் தேவை என்று கருத்து தெரிவித்துள்ள எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி, கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியை மக்கள் ஏற்க மறுத்து நிராகரித்துவிட்ட நிலையில் தற்போது அவர்கள் மீது எடுக்கப்படும் எந்த நடவடிக்கையும் அரசியல் பழிவாங்கல் என்றே கூறுவார்கள் என விமர்சித்தார். திமுக தலைவர்கள் மேல இப்ப யாரு என்ன எடுத்தாலும் இதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க ரொம்ப அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. திமுக ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சியா இருந்துச்சு 5 வருஷத்துக்கு அது மக்களே சொல்லிட்டாங்க. நீங்க யார்? மக்களே சொல்லிட்டாங்க இல்லையா, வேண்டாம் அந்த ஆட்சி வேண்டாம் போதும் வீட்டுல உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா, அவ்வளவுதான். அதுக்கு ஏத்தாப்புல அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. நாகை மாவட்டம் ஒரத்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி வளாகம் அருகே கடந்த 3 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் 21 சிறு கடைகளை வரும் ஜூலை 4ஆம் தேதிக்குள் அகற்றுவதாக அரசு அறிவித்துள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை உரிமையாளர்கள் தங்களது கடைகளை மூடி தலையில் முக்காடு போட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. லட்சக்கணக்கில் கடன் வாங்கி முதலீடு செய்து கடை நடத்தி வரும் தங்களுக்கு அரசு சார்பில் மாற்று இடம் மற்றும் கடைகள் கட்டிக் கொடுத்த பிறகு தற்போதைய கடைகளை அகற்ற வேண்டும் என கடை உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாகை மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி ஒரத்தூர்லேருந்து பேசுகிறோம். இந்த தரைக்கடைகள் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த தரைக்கடைகளை வைத்து நாங்கள் நடத்தி வருகிறோம். இதில் டிஃபன் கடையும் கூல்ட்ரிங்க்ஸ் கடை மற்றும் அவங்களுக்கு தேவையான மருத்துவக்கு தேவையான பேம்பர்ஸு மற்ற கடைகளும் அடங்கியிருக்கு. இந்த கடைகளை அகற்ற கோரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. திரும்பி நாங்கள் கேட்டு கொண்டதுனால கலெக்டர்கிட்ட பேசி வச்சோம். அப்போ கலெக்டர் இந்த கடையை நீங்கள் மேலே உள்ள கீத்தை பிரிச்சுட்டு சீட்டை போட்டு நடத்துங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுபடி இப்போ 1.5 வருஷமாக திரும்பி நடந்துகிட்டு இருக்கோம். மேற்கொண்டு இந்த கடையை நாங்கள் வேறு இடத்துல மாற்றி கட்டித்தரேன்னு சொல்லியிருந்தாரு. அதோட இந்த கடை தொடர்ச்சியாக நடந்துருச்சு. இதை வச்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தில் நாங்கள் தவணை குழு இதை வச்சு கட்டிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு வேறு தொழில் எதுவும் கிடையாது. இந்த தொழிலை நம்பி தான் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். இதில் தான் எங்கள் வாழ்வாதாரம் அடங்கியிருக்கு. இங்கே உள்ளவங்களும் எல்லாருமே ஏழ்மைப்பட்டவங்க தான். இந்த பில்டிங் கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் தான் அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து குறைந்தபட்சம் இங்கே நாகப்பட்டினத்துக்கு போகணுன்னா 8 கிலோமீட்டர் போகணும், வேளாங்கண்ணி போகணுன்னா ஒரு 6-7 கிலோமீட்டர் போகணும், சிக்கல் போகணுன்னா 4 கிலோமீட்டர் போகணும். இந்த சுற்றளவில் ஒரு கேண்டீனும் ஒரு ஹோட்டலும் தவிர வேறு எந்த கடைகளும் கிடையாது. ஒரு மக்களுக்கு தேவையான உணவு வாங்கணும்னா கூட காலையிலேக்கு நாங்கள் தான் தயார் பண்ணி கொடுக்கணும். நாங்கள் வரதே ஒரு 5-5:30 வந்தால் கூட அதுக்குள்ளேயே இன்சுலின் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஊசியெல்லாம் போட்டு மயக்கமும் அந்த சூழ்நிலையிலையும் இட்லி வாங்க வராங்க. வாங்கின அவசரத்துலேயே அப்படியே விழுந்து ஓடுறாங்க. பரவாயில்ல சீக்கிரம் கொடுத்துட்டு வந்துடுறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் நாங்கள் இங்கே கடை வச்சிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.